கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆங்காங்கே தங்கள் வீடுகளில் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, அவர் நமக்கு தருகிற சத்தியத்தின் வல்லமை நிச்சயமாக கிரியை செய்யும் என்று நம்புவோம். தேவன் தாமே இந்த நாளின் செய்தியை நாம் யாவருக்கும் பிரயோஜனமாக்கி தருவாராக. ஆமென். இந்த நாளில் இந்த வாய்ப்பை தந்த அன்பு ஜேடிகே டிவி நிறுவனத்தாருக்கும் மகிழ்ச்சியோடு எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4 வசனங்களுக்குள் அடங்கியிருக்கிறது. ஏசாயா 11:1 முதல் 4 வரை. கைகளில் ஒருவேளை வேதத்தை வைத்திருப்பீர்களானால் தயவுசெய்து அவைகளை எடுத்து உங்கள் கைகளிலே வைத்து கொள்ளுங்கள். நான் வாசிக்கும்போது கவனியுங்கள். அநேக காரியங்களை தேவன் நம்மோடு பேசுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தன் வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்பதாகும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற பிதாவே, இந்த நல்ல நாளின் இந்த மத்தியான வேளைக்காக நாங்கள் கேட்கிற இந்த செய்தியின் வேளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இப்படியான தருணங்களை தந்து உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் இருக்கிற இடங்களிலேயே உங்களை நோக்கி பார்க்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் சேர்ந்து கூடி அமர்ந்திருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களுக்கு நீங்கள் தருகிற ஆலோசனை, வழிகாட்டுதல், ஆறுதல், நம்பிக்கை இவைகள் யாவும் எங்களிலே பெருகி நன்மைகளை நாங்கள் பெற்று மகிழ்ந்து தேவனே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாசிக்கிற இந்த வேத பகுதி நமக்கு ஒரு தேவ செய்தியை தரவிருக்கிறது. இந்த தேவ செய்திக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கக்கூடுமானால், கிறிஸ்தவத்தில் சமூக நீதி அல்லது இயேசு கிறிஸ்துவில் சமூக நீதி என்று நாம் இதை குறிப்பிட முடியும். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்கு தகப்பனாக, தேவனாக, இரட்சகராக வந்தவர். அவர் எல்லா ஜனங்களையும் நேசித்தபடினாலே எந்த விதமான பாகுபாடுமின்றி அனைத்து ஜனங்களோடும் அன்பாக அவர் தம்முடைய காரியங்களை செயல்படுத்தினதினாலே அவர் சமுதாய ஒற்றுமையை எதிர்பார்த்தார் என்பதை நாம் காண முடியும். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் தவறு செய்கிறவர்களை கண்டித்து சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்தார் என்றும் நாம் காண முடியும். அன்பானவர்களே, பொதுவாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லது கிறிஸ்தவ மதத்தை குறித்து அநேகர் இது ஒருவேளை நமக்கு உகந்தது அல்ல, இது ஒருவேளை வெளிநாட்டுக்காரர்கள் வந்து சொன்ன செய்தியினால் உருவான மதம் என்று சொல்லி நினைத்து பார்ப்பதுண்டு. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை.
ஒருவேளை இந்த செய்தி மற்ற தேசத்து மிஷனரிகள் மூலமாக நமக்குள் கடந்து வந்திருந்தாலும் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து யாவருக்கும் சகோதரனாக, தகப்பனாக, யாவரிடத்திலும் அன்புள்ளவராக, எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராக வந்திருக்கிறார். எனவே இந்த செய்தி ஒருவருக்கானதல்ல, ஒரு சாராருக்கானதல்ல, இது யாவருக்குமானது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நான் இதை நினைவுபடுத்துகிறேன். எனவே இந்த தேவன் எனக்கு சொந்தமானவர். இந்த தேவன் என்னுடைய சமுதாயத்திற்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு, அறியாமல் இருக்கிற என்னுடைய ஜனங்களுக்கும் இவர் சொந்தமானவர் என்பதை புதிதாய் கேட்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முன்பு ஏற்கனவே தேவனை அறிந்த ஜனங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்குள் கொண்டு செல்வது நமது கடமையாக இருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்து நமக்கு மாத்திரமானவர் அல்ல, அவர் சகலருக்குமானவர். இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த அன்று தூதர்கள் அறிக்கையிட்டார்கள். எனவே நாம் தேவனுடைய அன்பை நமக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய சந்ததிகளுக்கானது என்று ஏற்றுக்கொள்ள முன்வருவது நல்லது. அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய கிருபைகளை குறித்து அல்லது அவருடைய குணத்தை குறித்து, அவர் நமக்குள் கடந்து வந்ததை குறித்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நம்முடைய ஜனங்கள், மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் உண்டு, தேவன் ஏன் நன்மையும் தீமையும் படைத்திருக்கிறார்? அவர் ஒருவேளை நன்மையானவைகளை மாத்திரம் படைத்திருக்கலாமே, தீமையை ஏன் அவர் படைத்தார்? அதை ஏன் விலக்கி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இதற்கு வேதத்திலே சில ஆதாரங்கள் உண்டு, சில காரணங்கள் உண்டு. அன்பானவர்களே, தேவன் நம்மை சுயாதீனமுள்ளவர்களாக படைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் உருவாக்குகிற ஒரு மனிதர்களை மிஷனரியை போல அல்ல, நாம் சிந்தித்து செயல்பட்டு இது நன்மை, இது தீமை, இது என் சகோதரர்களுக்கு, குடும்பத்தாருக்கு பிரியம், என்னுடைய சமுதாயத்திற்கு இது தேவை, நான் நன்மையானவைகளை செய்ய வேண்டும் என்று அறிந்து, இது என் தேவனுக்கு பிரியம், அவருடைய விருப்பம் இது, எனவே நான் தேவனுக்கு பிரியமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன், தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சுய சிந்தனையை நாமே நமக்குள் கண்டு அதன் வழியாய் நடப்பதற்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள் தோட்டத்திலே வைக்கப்பட்ட பொழுது சகல நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றிருந்த பொழுது, அங்கே பிசாசானவன் வந்த பொழுது கீழ்ப்படியாமை கடந்து வந்தது. இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் வந்தது. அப்படியானால் நாமும் கூட பாவத்திற்குள் இருக்கும் பொழுது கீழ்ப்படியாமையில் இருக்கிறோம். அதனால் சில பாடுகளையும் கடக்க வேண்டியதாயிற்று. ஆம், தேவன் ஒருவேளை மேலே இருந்து கொண்டே இதை செய் அதை செய் என்று கட்டளையிடுகிறவராக அல்லாமல் நம்மை நன்மை தீமை இன்னதென்று அறிந்து தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் அங்கிருந்து கட்டளை கொடுக்கவில்லை. இப்படியான சூழ்நிலையிலே மனுஷர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், தேவனுடைய கற்பனைகள் கடினமானவைகள், எனவே என்னாலே கடைபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பும் கூட அநேகர் இவைகளை செய்ய முடியாமல் பின்வாங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நிலை உருவான போது இயேசு கிறிஸ்து தேவன் தீர்மானிக்கிறார், நானே போய் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை நமக்குள் அனுப்ப வேண்டியது அவசியமாயிற்று. இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்ததின் பிரதான நோக்கம். நம்மாலே செய்ய முடியாது என்று சொல்லுகிறவைகளை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்குள் மனிதனாக அவதரித்து நம்மோடு கூட வாழ்ந்து நாம் கடந்து வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்து இந்த சோதனைகள் பாடுகளின் மத்தியிலே தேவன் விரும்புகிறபடி மனிதனால் வாழ முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை நமக்குள் செய்து நிறைவேற்றி காட்டி கடந்து சென்றிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவர் என்று நாம் காண்கிறோம். அநேகர் அவரை வேதனைப்படுத்தினார்கள். நாம் ஒருவேளை நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களை மன்னிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வேதனைகளை சகித்து மன்னிக்க முடியும் என்று நமக்கு காண்பித்தார் என்பதை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறோம். மேலும் அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு செலுத்த நமக்கு கற்றுக் கொடுத்தார். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று
அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் தீமை செய்யவர்களை அவர் வெறுக்கவில்லை, அவர்களிடம் பரிவாக நடந்தார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தார். ஆம், அவரிடத்திலே ஊழியத்தின் நாட்களிலே, அவர் வாலிபனாக இருந்த நாட்களிலே ஊழியத்தின் போது அநேகர் வந்தார்கள், அநேக விதமான மனிதர்கள் வந்தார்கள். அவர்கள் எவரையும் தேவன் தனக்கு சாதகமாக அவர் தன்னுடைய சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தினதாக சொல்லப்படவில்லை. அவர்களுடைய நன்மை, தன்னிடம் வந்தவர்களுடைய நன்மைகளுக்காக தேவன் செயல்பட்டாரை ஒழிய அவர்களிடமிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் சிந்தித்ததாக அல்லது செயல்பட்டதாக வேதத்திலே காணப்படவில்லை. அப்படியானால் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் அதன் மூலமாக அறிய முடியும். ஏழைகளுக்கு இறங்குபவர் என்று அவர் தன்னை காண்பித்தார். அவர் செல்வந்தன்களை கடிந்து கொண்டது உண்டு. அவரிடத்திலே ஒரு செல்வந்தன், வாலிபனாகிய ஒருவன், நான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு பதில் சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடு என்கிறார். ஆம், ஏழைகளை அவர் நேசித்தார் என்று காண்கிறோம். அன்பானவர்களே, இப்படி பல நன்மையான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வந்து நமக்குள் செய்து காண்பித்தார் என்பதை வேதம் கூறுகிறது. இவ்விதமாக அவர் தேவனாக இருந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக நமக்குள் வந்தார் என்கிற செய்தியைத்தான் இந்த நாளில் நாம் வாசிக்கிற இந்த பகுதியிலே காண்கிறோம். இங்கே அன்பானவர்களே, ஈசாய் என்கிற ஒரு பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இது தெரிந்திருக்கலாம். இன்னும் சிலர் இந்த பெயர் அதிகமாக பயன்படுத்தாதபடியினால் ஒருவேளை சிலருக்கு புதிதாக இருக்கலாம். இந்த ஈசாய் என்பது யார்? அன்பானவர்களே, ஈசாய் என்பது யாக்கோபினுடைய சந்ததியிலே, யூதாவின் வழியிலே பல தலைமுறைகளுக்கு பின்பு ஈசாய் என்கிற ஒரு மகனும் அவருடைய வம்ச வரலாறிலே வருகிறார். இந்த ஈசாயின் மகனாக தாவீது பிறக்கிறார். இந்த தாவீது தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தார் என்று தேவன் அறிந்த பொழுது இவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி இவர்களுக்குள்ளே ஒரு நித்திய ஆளுகை கடந்து வருகிறது. ஆம், இவருக்கு பின் வருகிற ஒரு சந்ததி, அந்த சந்ததியின் ஆளுகை நித்திய காலமாக இந்த உலகத்திலும் நித்திய ஜீவனிலும் ஒரு ஆளுகையை செய்யும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. ஆம், அந்த ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். அந்த துளிராக இருக்கிற அந்த துளிர் பின்னாட்களிலே அது ஒரு பெரிய மரமாகி விரிந்து படர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும். அது அதன் பின்பு நித்தியத்திலும் அந்த ஆளுகை இருக்கும் என்று சொல்லி ஈசாயின் சந்ததியில் வருகிற ஒருவர் நித்தியமாக ஆளுகை செய்கிறவராக இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லுவோமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரையிலாக இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சம் பெயராக சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அது தேவனிலிருந்து தொடங்குகிற ஒரு வம்சமாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து தேவனிடமிருந்து வருகிறவர் என்கிற செய்தியை இந்த வம்ச அட்டவணை நமக்கு காட்டுகிறது. இந்த ஈசாயின் துளிராக வருகிற இயேசு கிறிஸ்து தேவனிடமிருந்து வந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை, ஈசாயின் வேரிலிருந்து வருகிறவராக வருகிற தேவனை குறித்து வேதத்திலே சில தீர்க்க தரிசனங்கள் உண்டு, சில வார்த்தைகள் உண்டு. ஆம் அன்பானவர்களே, இவைகளை குறித்து நான் உங்களோடு சற்று நேரம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாக்கோபின் மகன்களில் ஒருவர் யூதா, யூதாவினுடைய பின் சந்ததிகளில் ஒருவர் ஈசாய், ஈசாயின் வயிற்றில் பிறந்தவர் தாவீது, தாவீது அவர்களுடைய சந்ததியில் யோசேப்பு என்கிற மகன் வருகிறார். அதுபோல நாத்தான் என்கிற தாவீதின் சந்ததியில் இன்னொரு பிரிவிலிருந்து மரியாள் வருகிறாள். இவர்கள் இருவரும் திருமணத்திற்கு நிச்சயிக்கப்படுகிறார்கள். ஆனால் மரியாளோ பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்படுகிறாள். அது தேவனுடைய ஆவியானவர்
தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவருக்குள் அனுப்பினார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதை நாம் பார்ப்போமானால் இவருடைய வம்ச வரலாறு இவ்விதமாக இருக்கிற வேளையிலே இவர்களுடைய பிறப்பை குறித்து மிக தெளிவாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்குள் கடந்து வந்தார், ஆம், அவர் வார்த்தையாக இருந்தவர், மாம்சமாக மாறி நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை போதித்து நடத்தும்படியாய், நம் மத்தியிலே தேவத்துவத்தை வாழ்ந்து காட்டும்படியாய், கிருபையாய் நமக்குள் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது தேவனாகிய கர்த்தர் பூமியிலே வந்ததான காரியம் என்பதை மறந்து போகக்கூடாது. அன்பானவர்களே, இதை குறித்து, பிறப்பை குறித்து மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்களும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது பிள்ளைகளை பல்வேறு விதமாக ஆசீர்வதித்துவிட்டு யூதாவை குறித்து சொல்லும் பொழுது, சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவின் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவரை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை யாக்கோபு யூதாவின் மீது அது இருக்கும் என்பதை நமக்கு காட்டி ஒரு வாக்கு பண்ணுகிறார். அதன்படியே யாக்கோபின் சந்ததியிலே, தாவீதின் சந்ததியிலே தேவனாகிய கர்த்தர் வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பீலயாம் என்கிற ஒரு தீர்க்கன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்க வலியுறுத்தப்பட்ட போது அவன் சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களுக்கு எதிராக எப்படி வார்த்தைகளை சொல்ல முடியும்? நான் அவரை காண்பேன், தேவனை காண்பேன், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்களும் கூட தேவனாகிய கர்த்தர் யூதாவின் சந்ததியிலே, தாவீதின் வம்சத்திலே இரட்சகராக, தேவனாக, மீட்பராக வருவார், மேசியாவாக வருவார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அன்பானவர்களே, ஆம், நமக்குள் வந்த தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். ஆம், யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேவனே இந்த உலகிற்குள் நமக்காக நம்மை நடத்த வந்தார் என்பதை உறுதி செய்கிறது. அன்பானவர்களே, இன்று நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு சில மிக முக்கியமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவை, அதாவது தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகையை குறித்து சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், ஈசாய் என்கிற ஒரு துளிரை குறித்து பார்க்கிறோம். அந்த துளிர் என்பது யாக்கோபின் வம்சத்திலே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன்பு, சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு, யாக்கோபின் கோத்திரம், இஸ்ரவேலின் தேசம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போயிற்று. அந்நியருடைய படையெடுப்பு அங்கே வந்து ஆலயத்தை இடித்து, நகரத்தின் அலங்கத்தை இடித்து மண்மேடுகளாக்கி ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது தேசம் இல்லை, 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. இவர்களுக்கு தங்களை விடுவிப்பது யார் என்கிற நிலையிலே ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு. யாராகிலும் ஒரு மனிதன் பலவான் எழும்பி எங்களை மீட்டு விட மாட்டானா என்று சிந்திக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் நாட்களிலே பல காரியங்கள் நடக்கிறது, நிறைவேறவில்லை. இவர்களுக்கு மனம் திரும்புதலின் செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இப்பொழுது இந்த செய்தியின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் துளிராக எழும்புகிறார், அவருடைய சந்ததியில் பிறக்குகிறார். இந்த துளிரை குறித்து சில காரியங்கள் நான் டேக்ஸ் வேதாகமம் என்கிற வேதாகமத்திலே நான் பார்த்தேன். இந்த துளிர் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறிக்கிறது. இந்த துளிர் சில நாட்கள் கழித்து அது வளர்ந்து வரும் பொழுது அது ஒரு தடியாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே
அவர் பலமுள்ளவராக மாறுகிறார். அவருடைய பிரசங்கத்தை குறித்து அவர் பலமுள்ளவராக, அதிகாரமுள்ளவராக போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், சிறுவனாக பிறந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது பலமுள்ளவராக ஒரு தடியாக காட்டப்படுகிறார். இந்த தடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நமக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு, இன்றைய தினம் நீங்கள் காத்துக்கொண்டு எனக்கு இந்த தேவன் ஏதாவது சொல்ல மாட்டாரா, எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம் யாவருக்கும் மேய்ப்பன் தன் கைகளில் கொண்டு எடுத்து செல்கிற கோலை போல இருக்கிறதா. ஷெப்பர்ட்ஸ் ராட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மேய்ப்பன் தன் பின்னாலே அழைத்து செல்கிற ஆடுகளுக்கு உதவி செய்யும்படியாய், இந்த கோலை பயன்படுத்துகிற விதமாய் நமக்கு உதவி செய்யும்படியாக உதவுகிற பலமுள்ள இயேசு கிறிஸ்துவாக இது இரண்டாவது நிலையிலே அந்த கோல் நமக்கு காட்டப்படுகிறது. இன்னும் சில நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசின் கிரியைகளை வெற்றி சிறக்கிறார். இவர் வெற்றி சிறந்தது யாரை என்றால் எகிப்திய தேவர்களை என்று யாத்ராகமத்திலே நாம் பார்க்கிறோம். சத்துருக்களை. வேதத்திலே ஒரு முக்கியமான செய்தி உண்டு. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே சந்திக்கிற போராட்டங்கள் எதுவும் மனிதனுக்குமானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நினைக்கின்றோம் இது எனக்கும் என்னுடைய நண்பனுக்கும், அல்லது எனக்கும் என் அயலார் வீட்டிற்கும், அல்லது எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் என்று சொல்லி ஒரு பிரச்சனைகளை நாம் நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு வருகிற போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமானது அல்ல, அதாவது மனிதர்களோடு உண்டானது அல்ல. இதற்கு பின்னாலே அவர்களை உங்களை நோக்கி அனுப்புகிற வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் ஒன்று இருக்கிறது, பொல்லாத கிரியைகள் இருக்கிறது. அவைகள்தான் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பொழுது யுத்தம் செய்தது எகிப்தியரோடு அல்ல, எகிப்திய தேவர்களோடு என்று வேதம் காட்டுகிறது. அப்படியானால் இங்கே இயேசு கிறிஸ்து பெற்ற வெற்றி, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பெற்ற வெற்றியும் கூட அந்த அனித்தியமான தேவர்களுக்கு மீது. இப்பொழுது பிசாசையும் அவர் கிரியைகளையும் தேவன் வெற்றி சிறக்கிறார். இங்கே அவர் ராஜாவாக அவருடைய கையில் அந்த கோல் கொடுக்கப்படுகிறது. ஈசாயின் துளிராக வந்தவர், ஊழிய நாட்களின் ஆடுகளை மேய்க்கும் கோலாக கடந்து வந்தவர், இப்பொழுது வெற்றி சிறந்த பின்பு ராஜாவாக, பிசாசை ஜெயித்த ராஜாவாக இருக்கிற ஒரு கோலாக வேதம் கூறுகிறது. அன்பானவர்களே, இப்பொழுது ராஜாவினுடைய கடமை நம்மை விடுவிப்பதும், நம்மை பாதுகாப்பதும், நம்மை வழிநடத்துவதும், நமக்கு சட்டத்திட்டங்களை தருவதும் போதிப்பதுமாக இருக்கிறபடியால் விடுதலைக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுவிக்கப்பட்ட நாம் அநேக நன்மைகளுக்குள் தேவனோடு கடந்து செல்கிறவர்களாக வாழுகிறோம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்பு இந்த கோல் இறுதி நாட்களிலே, நியாய தீர்ப்பின் நாட்களிலே, இது ஒரு நியாயத்தை கூறுகிற கோலாக, ராஜாவினுடைய கட்டளையின் கோலாக இருக்கிறது என்று வேதம் குறிப்பிடுகிறது. அன்பானவர்களே, ஆம், அந்த ராஜாவின் கட்டளை இடது பார்க்கத்தில் இருக்கிறவர்கள் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து உங்களுக்கு இடம் உண்டு, உங்களுக்கு இடமில்லை என்று சொல்லி பிரிக்கிற ஒரு கோலாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் உங்களிடத்திலே சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு வேதத்திலே ஆதாரங்கள் உண்டு. நான் டேக்ஸ் ரெஃபரன்ஸ் என்கிற ஒரு வேதாகமத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆம், துளிராக வந்தவர், மேய்ப்பனாக நம்மை நடத்தினவர், ராஜாவாக நம்மை பாதுகாத்தவர், தேவனாக நியாயாதிபதியாக வருகிறவராக இருக்கிறார். எனவே நாம் தேவனுடைய பூமிக்குள் தேவன் கடந்து வந்த வருகையின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பானவர்களே, நமக்குள் தேவனாக வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்களை குறித்து நாம் அறிவது நமக்கு மிகவும் அவசியம். நமக்குள் தேவனாக கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்கள் நம்மால் அறிந்திருக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி அவருக்குள் இருக்கிறது, ஆலோசனையும் பலனும் அருளுகிற ஆவி அவருக்குள் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவி அவருக்குள் இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், ஞானம், உணர்வு, இந்த குணம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஞானம் என்றால் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை, நாம் அறிந்துள்ள காரியங்களை விட
ஆழமாக சிந்தித்து அதைவிட மேலான ஒரு நிலையிலே தீர்மானிப்பது. ஞானம் என்பது அறிவை விட மேலானது. சில வேளைகளிலே நாம் சூழ்நிலைகள், பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நாம் கற்றுக்கொண்ட அறிவின்படி சில முடிவுகளை எடுக்கின்றோம். ஆனால் நாம் கற்றுக்கொண்ட அறிவுகளையும் தாண்டி சில கூர்மையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றால் தேவன் அருளுகிற ஞானம் நமக்கு தேவை. இந்த ஞானத்தை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அவருக்குள் இருக்கிறது, அவருக்குள் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, நமக்கு ஒரு அந்த சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்காக ஆலோசனை கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஞானம் நமக்கு காட்டப்பட்டது, அந்த காரியத்தை விளக்குகிறது. இப்பொழுது அதன் வழியாய் செல்வதற்கான ஆலோசனை அதுவும் தேவனிடமே இருந்து வருகிறது. ஆம், தேவன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார், காரியங்களை செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தருகிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மூன்றாவது, இந்த ஆலோசனை மாத்திரம் நமக்கு தரப்படவில்லை, அதை செய்து முடிக்கக்கூடிய சத்துவத்தையும் தேவனே தருகிறார். மிக அழகாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். தேவனை அறிந்திருக்கிற ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான். தான் என்ன செய்வதென்று திகைக்கின்றான். தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவன் பிரச்சனையின் காரணங்கள் அவனுக்கு அறியப்படுகின்றன. இப்பொழுது அந்த பிரச்சனையை காண்கிறான். இதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியவில்லை. தேவனிடம் போகிறான். தேவன் ஆலோசனை கொடுத்து இந்த பிரச்சனை இப்படி செய் என்று சொல்லுகிறார். இப்பொழுது தேவன் ஆலோசனை கொடுத்தாகிவிட்டது, இதை செய்து முடிக்க வேண்டும். என்னிடத்திலே அதற்குரிய பலன் இல்லை, சத்துவம் இல்லை. எங்கே செல்வேன் என்றால் நான் மீண்டும் தேவனிடம் போகிறேன். தேவனே எனக்கு பலத்தையும் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, எத்தனை அருமையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நின்றபோது பார்வோனுக்கு தேவன் அருளிய ஞானத்தினாலே சொப்பனத்தை கூறினான். இப்பொழுது பார்வோனுக்கு சொப்பனம் அர்த்தம் தெரிந்து விட்டது, செய்ய வகை தெரியவில்லை. ஆலோசனை யோசேப்பிடமிருந்தே புறப்பட்டு செல்கிறது. யோசேப்பு ஆலோசனை கூறுகிறான். இப்பொழுது ஆலோசனையும் பெற்றுவிட்டான், பிரச்சனைக்கான காரியமும் தெரிந்துவிட்டது. அதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்வது? பார்வோன் மீண்டும் யோசேப்பை சொல்லுகிறான். யோசேப்பு தேவன் தந்த பலத்துடனும் பார்வோனுடைய தேசத்திலே அந்த நாட்களில் இருந்த அதிகாரத்தோடும் கூட அவைகளை செய்து முடித்து விட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது நமக்கு நடக்கிற நன்மை, நமக்கு பிரச்சனைகள் வெளிப்படுத்தப்படும், பிரச்சனைகளுக்கான விடைகள் வெளிப்படுத்தப்படும், பிரச்சனைகளுக்கான வழிகள் காட்டப்படும், பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய சத்துவமும் தேவனாலே அருளப்படும் என்கிற மகாபரிய சத்தியத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நமக்குள் தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இதற்கு அடுத்த வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் அந்நிய தேவர்களைப் போல விக்கிரகங்களுக்கு பயப்படுகிறது போல அல்ல, நம்முடைய தேவனுக்கு நாம் பயப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பயம் அன்பின் நிமித்தமாக நமக்குள் கடந்து வர வேண்டும். தேவன் நாம் பாவிகளாக இருக்கும்போது, நாம் தேவனை அறியாதவர்களாக இருக்கும் பொழுது முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரிடத்திலே பதிலுக்கு அன்பு கூற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆம், நாம் நம்மை நேசிக்கிறவரிடத்திலே நிச்சயமாக அன்பு கூறுவோம். நம்மை பகைக்கிறவரிடத்தில் அல்ல, நேசிக்கிறவரிடத்திலே. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து நமக்கு தம்மை தந்ததினாலே அவரோடு அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த காரியங்கள் தேவனுடைய குணத்தை நமக்கு வெளிப்படுத்தியது. இரண்டு காரியத்தை பார்த்தோம். ஆம், தேவனே இயேசுவாக இந்த உலகத்திற்குள் வந்தார் என்று பார்த்தோம். அது நமக்கு தேவனுடைய காரியங்களை வாழ்ந்து காட்டுவதற்காக வந்தார் என்று பார்த்தோம். அவருடைய குணங்களை பார்த்தோம். இப்பொழுது அவருடைய குணங்கள் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறது என்று பார்த்தோம், வழி நடத்துகிறது என்று பார்த்தோம், ஆலோசனையை தருகிறது என்று பார்த்தோம், பலத்தையும் தருகிறது என்று பார்த்தோம். அன்பானவர்கள், இப்பொழுது மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே கடந்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனை ஒரு சமுதாய மறுமலர்ச்சிக்கான சிந்தனையாக இருக்கிறது என்பதை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இது மிக முக்கியமாக காணப்படுகிற ஒரு பிரச்சனை. இந்த நாட்களிலே சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பிரிவினை உண்டு, பாகுபாடு உண்டு. இவைகள் எதையும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரிடத்திலே ஏழைகள் வந்தார்கள், பாவிகள் வந்தார்கள், மத தலைவர்கள் வந்தார்கள், தேவனை அறியாதவர்கள் வந்தார்கள், வியாதியஸ்தர் வந்தார்கள். எவர்களையும்
எவரையும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளவில்லை. நான் உங்களுக்கு இதில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, யூதர்களிடத்திலே ஒரு பெரிய பழக்கம் இருக்கும். யூதர்கள் அல்லாத எவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யூத ஆலயத்திற்குள்ளே யூதர் அல்லாதவர்கள் செல்ல முடியாது. யூதர்கள் வாழ்ந்த சமுதாயத்திலே யூதர் அல்லாதவர்கள் என்கிற பாகுபாடு இருந்தது. யூதர்கள் அல்லாதவர்கள் இருக்கிற ஊரின் வழியாக நடந்து கூட செல்ல மாட்டார்கள். இவர்கள் இருந்த தெருவிற்குள் வர முடியாது. இவ்விதமான ஒரு ஏற்றத்தாழ்வு அந்த நாட்களிலே இருந்தது. அன்பானவர்களே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு நம்மிடத்திலே இருக்கிறதா? இதற்கு விடை நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய சமுதாயம், நாம் வாழ்கிற சமுதாயம் ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுகிறது. எல்லாரும் ஆலயங்களுக்குள்ளே எல்லாரும் சென்று விட முடியாது. உயர்வு தாழ்வோர் உண்டு, தீண்டத்தழகாவர் என்கிற காரியங்கள் உண்டு. இது சமுதாயத்திலே காணப்படுகிற இன்றைய நிலையிலே காணப்படுகிற ஒரு பிரச்சனை. இதே பிரச்சனை அன்றும் காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இவைகளை கடிந்து கொண்டார், இவைகளை வெறுத்தார். இப்படிப்பட்டவர்களை அவர் கண்டித்து உணர்த்தினார். இதற்கு நான் சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குஷ்டரோகிகள் என்கிற வியாதியில் இருப்பவர்கள் ஊருக்கு புறம்பாக தள்ளப்படுவார்கள். அவர்கள் வீடுகளுக்குள் நம்மை போல வசிக்க முடியாது, நம்முடைய சமுதாயத்திற்குள் வசிக்க முடியாது. அவர்களுக்கென்று ஊருக்கு வெளியே வீடுகள், அவருடைய குடியிருப்பு இருக்கும். அங்கே எவரும் செல்ல முடியாது. அவர்கள் ஊருக்குள்ளே வருவார்களானால் அவர்கள் தங்களை நான் தீட்டுப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். இவர்களை கண்டு யூதர்கள் விலகி சென்று விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த குஷ்டரோகிகளை தேடி சென்று தொட்டு சுகமாக்கி, நீ போய் ஆலயத்திலே உன்னுடைய ஆலயத்தில் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து நீ வீட்டிற்கு போய் என்று சொல்லி தொட்டு சுகமாக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்? இயேசு கிறிஸ்துவாலே தூரத்தில் இருந்தே அதை செய்ய முடியும். ஆனால் அப்படி அல்ல, நான் உங்களுடைய சமுதாய பாகுபாடை விரும்பவில்லை, அதை நான் சமன்படுத்த வந்தேன் என்று சொல்லுகிறதாக அந்த குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். இது சரீர பிரகாரமான பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை பாவமற்றவர்கள் என்கிற பிரச்சனை அங்கே காணப்பட்டது. வேதபாரகர் பரிசேயர் மற்றவர்களை பார்த்து, இவன் பாவி, இவனோடு நாம் போய் போஜனம் உண்ண முடியாது, இவன் தருகிற பொருளை வாங்க முடியாது, இவனும் நானும் ஒன்றாக அமர்ந்திருக்க முடியாது என்று சொல்லி மக்களை பாவமற்றவன் என்று பிரித்த ஒரு நிலை அங்கே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோ பாவமற்றவர், அவர் பரிசுத்தர். இவர் அவர்களைப் போல அல்லாமல் பாவிகளிடம் சென்று அவர்களோடு பேசி அவர்களை சந்தித்து அவர்களோடு ஆகாரம் உண்டார் என்று நாம் பார்க்கிறோம். வேதபாரகர் பரிசேயர் இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள், இவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்கிற இவர் எப்படி பாவிகளோடு போஜனம் பண்ண முடியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை அதற்காகத்தான் உலகத்திற்குள்ளே அனுப்பினார். இந்த காரியங்களை அங்கே தேவன் மனிதருக்கு செய்தார் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே காட்டுகிறார். இந்த பாகுபாடு அங்கே மாற்றப்படுகிறது. அன்பானவர்களே, நம்மில் இந்த நாட்களிலே அநேகர் இவ்விதமாக இருக்கிறோம். வேதத்தை போதிக்கிறவர்கள் கூட இவன் பாவி, இவன் பாவமற்றவன் என்று தீர்மானம் பண்ணுகிறோம். அப்படி அல்ல. தேவனாகிய கர்த்தர் பாவிகளை நேசிக்க வந்தாரே ஒழிய பாவத்தை அவர் வெறுத்தார். ஒருவேளை பரிசுத்தமாக இருப்பவரிடத்தை அவர் விரும்பினார், அவர் அதை குறித்து சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் வந்தது நோக்கம் பிணியாளிகளுக்காக, பாவிகளுக்காக. சுகமாக இருக்கிறவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தேவனை அறிந்தவர்கள், அவர்களுக்கு நான் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாவிகளுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்ல. அப்படியானால் அங்கே பாவம் பரிசுத்தம் என்கிற ஒரு உயர்வு தாழ்வை கூட இயேசு கிறிஸ்து மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் சமுதாய மாற்றத்தை நமக்குள் கொண்டு வந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், அவர் நீதி செய்கிறவர். எங்காவது அநீதி உண்டென்று கண்டால் அவர் அதை கடிந்து கொள்கிறவராக இருந்தார். தேவாலயத்திலே பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஆலயத்திற்கு வருகிறவர்கள் பலி செலுத்துவதற்காக ஆடு மாடுகள் புறா இவைகளை அவர்கள் வாங்க வேண்டும்.
ஒருவேளை அந்த ஆலயத்தின் பிரகாரங்களிலே வாங்குகிற அந்த பலி செலுத்தும் பொருட்கள் வெளியே விற்பதை விட உள்ளே அதிகமான விலைக்கு விற்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இதை கடிந்து கொண்டார். ஏன் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற அவர்கள் வெளியே விலை குறைந்த அல்லது அவர்களுக்குரிய நியாயமான காசு பணத்தை செலுத்தி வாங்கி வந்து எனக்கு பலி செலுத்துவதை நீங்கள் மாற்றி இங்கே வந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் இதை கொடுத்து இன்னொரு விலைக்கு நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்னுடைய வீட்டை, அதாவது தேவனுடைய வீட்டை, என் பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எளிமையாக அணுக வேண்டிய இடத்தை உங்கள் வியாபார ஸ்தலமாக நீங்கள் எப்படி மாற்றுவீர்கள் என்று சொல்லி அவர்களை மிக கடுமையாக கடிந்து கொண்டார் என்று சொல்லி நீதியை அவர் அங்கே நிலைநாட்டினதை நாம் காண்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து யதார்த்தமான நன்மைகளை நமக்கு செய்கிறவர், யதார்த்தமான நியாயமான நன்மைகளை நமக்கு செய்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனாகிய கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே எல்லா ஜனங்களும் அவருடைய நியாய தீர்ப்பு நாள் அவருக்கு முன்பு நிற்கும் பொழுது அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அவருடைய வார்த்தைகளின்படி வாக்கின் கோலால் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவர் தமது வாயின் சுவாசத்தால் பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து என்று சொல்லி ஒரு வார்த்தை. அவர் நியாய தீர்ப்பு நியாயாதிபதியாக வரும்பொழுது அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நியாயம் தீர்க்கவிருக்கிறார். அப்படியானால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் கற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகள், நாம் பெற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானதாக நம்மை நடத்த உதவியாக இருக்கிறது. இந்த வேதத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஞானமாய் தேவனுக்கு பிரியமாய் மாறுவது அவசியமாக இருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, நாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிப்பதற்காக மனு உருவாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பார்த்தோம். அவர் அன்புள்ளவராக வந்தார் என்று பார்த்தோம். அவர் சமுதாய சிந்தனைகளில் பாரபட்சமற்றவராக செயல்பட்டார் என்று பார்த்தோம். நம்மை சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துகிற ஞானத்தை தந்து, ஆலோசனை தந்து, பலத்தை தந்து உதவுகிறவராக வந்தார் என்று பார்த்தோம். இறுதியாக அவர் நியாயாதிபதியாக வரும்போது, ஆம், ஈசாயின் துளிராக வந்தவர், மேய்ப்பனின் கோலாக நம்மை நடத்தினவர், சத்துருவை ஜெயிக்கிற ராஜாவாக ஆளுகை செய்கிற செங்கோலை உடையவராக இருக்கிறவர், இப்பொழுது நியாய தீர்ப்பு செய்கிற நீதியின் கோலை தம்முடைய கையில் எடுக்கும் பொழுது நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய சத்தியத்திற்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம், அவருடைய வழிநடத்துதலுக்குள் கடந்து வருவோம். இவ்விதமாக கடந்து வருவோமானால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் நிச்சயமாக நம்மை நித்தியத்திற்குள் நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை ஆசீர்வதித்து சாட்சிகளாக மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேவைகளில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வியாதிகளில் உங்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். உங்கள் பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நெடு நாட்களாக காத்திருக்கிற நன்மைகளை, நீங்கள் காத்திருக்கிற நன்மைகளை தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நான் நெடுநாளாய் காத்திருக்கிறேன், திருமணமாகி பல வருடங்களாகிவிட்டது, நான் என்ன செய்வேன்? தேவன் சொல்லுகிறார், பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ? பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் மறந்திருக்கிறோம். தேவன் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏசாயா 59 அதிகாரம் 21 வசனத்திலே கர்த்தர், உன் மேல் அருளின என் ஆவியும் உன் வாயில் நான் அருளின என் வார்த்தைகளும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததிகளினுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததிகளின் சந்ததியினருடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பதாக சொன்னவர், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக சொன்னவர், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் தம்முடைய வார்த்தைகளை நம்மில் பூரணமாய் நிறைவேற்றுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய நித்தியத்துவத்தை நாங்கள் நம்பவும், உங்களுடைய மானுடத்தை எங்களுக்கு மத்தியிலே மனுஷனாக வந்து அவதரித்து சிலுவையிலே எங்களுக்கு பெற்றுத்தந்த விடுதலையின் ரகசியத்தை நம்பவும், எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்பதை நாங்கள் அறிந்து எங்களை உம்முடைய கிருபைக்குள் பாதுகாவலுக்குள் ஒப்புக்கொடுக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் தேவையுள்ளவர்களாக இருக்கக்கூடும். என் தேவன் அவர்கள் தேவைகளை சந்தியுங்க. உம்முடைய கிருபையினாலே அவர்களை நிரப்புங்க. உம்முடைய ஆசீர்வாதங்களை கொண்டு அவர்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியான செயல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுடைய வீட்டிலும் வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமன், ஆமன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமன், ஆமன்.